தீரும். எதுவுமே தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு கேட்டு வாங்க தெரியல, அவ்வளவுதான். தொடர் இருமல், மூச்சு விடாம இருமிட்டு பேச பேச பேசவே இருமல் நிக்க மாட்டேங்குது. இந்த பலூன் 10 ரூபா தான் இந்த பாக்கெட். இந்த பலூனோட விலையே 10. நீங்க செஞ்சு பாருங்க, 10 நாள் 15 நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த இருமல் இருக்கிற இடம் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மறையும். தொடர்ந்து என் இளைய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வியாதி. இந்த வியாதி அப்படிங்கிறது யாருமே கேட்டு வாங்கி கொண்டுட்டு வர்றதில்லை. எனக்கு இந்த வியாதி வேணும், எனக்கு இந்த வியாதி வேணும், எனக்கு இதுதான் நல்ல வியாதி அப்படின்னு யாரும் கேட்கறதே கிடையாது. ஆனா அந்த வியாதிக்கு மட்டும்தான், அது வியாதியில இது சின்ன வியாதி, இது பெரிய வியாதி அப்படிங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அந்த வியாதி எப்படி அப்படின்னு. அப்ப இந்த வியாதியில பாதிக்கப்பட்டவங்க பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடியே புலம்புவாங்க, ஐயோ கடவுளே, இந்த வியாதி என்னோட எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு. எதிரிக்கு கூட, எதிரியை ஒழிட்டுன்னு தான் நினைப்பாங்க. எப்பயும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வியாதி வந்துடக்கூடாது கடவுளே, எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் வருத்தப்படுவோம். ஆக இந்த மாதிரி வியாதிகள்ல ஒரு பெரிய வியாதிகள்லயே ஒரு சில வியாதிகளை குறிப்பிட்டு சொல்லலாம். அதுல இந்த இருமல், தொடர் இருமல், மூச்சு விடாம இருமிட்டு இருப்பாங்க. நான் பக்கமா ஒரு சமீபத்துல ஒரு மருத்துவமனைக்கு போனேன். அந்த ஒரு நுரையீரல் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில 2 பேர் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பகல்லையே அவங்க பேசவே முடியல. பேச 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 பேசவே இருமல் நிக்க மாட்டேங்குது. அப்ப இவங்க எப்படி தூங்குவாங்க, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் நினைச்சு பாக்குறப்பவே நமக்கே ஒரு பயம். என்னடா கடவுளே, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சோதனை கொடுத்து என்னதான் பாவமான கர்மாவா இருந்தாலும் இப்படியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மள அந்த நிலைக்கு கொண்டுட்டு போக வைக்குது அந்த வியாதியினுடைய தீவிரம். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. நம்ம எல்லா வியாதியும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மருந்து மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே கிடையவே கிடையாது. மருந்து மாத்திரைங்கிறது தற்காலிக சொல்யூஷன் தான், தற்காலிக நிவாரணம் மட்டும்தான். ஆனா ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது ஒண்ணு வேணும்ல. அப்ப இந்த நிரந்தர தீர்வு எங்க பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்ததுதான் அதுல ஒரு முறையில கொடுத்துருந்தாங்க. இருமல் வர்ற நேரத்துல குறு மிளகை எடுத்து இடது கையினுடைய பெருவிரல்ல இந்த இடத்துல, இந்த குழி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நல்லா இறுக்கி கட்டிட்டோம்னா, டேப் போட்டு கட்டிட்டோம்னா அந்த இருமல் குறையுது. இன்னும் ஒரு டாக்டர், நமக்கு வேண்டிய டாக்டர் சொன்னாரு, அதே மிளகை இந்த குழியில, இடது கையில பெருவிரல்ல 2வது பக்கத்துல வரக்கூடிய இந்த குழியில வச்சு இந்த டேப் போட்டு இப்படி இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இருமல் குறையுது. நிஜம், உண்மைதான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் வருது. என்னன்னா கை வலி இருக்கு. அதே சமயம் அந்த மிளகு இருக்கிற வரைக்கும் தான் அந்த இருமல் கண்ட்ரோல் ஆகுது. இருமல் குறைஞ்ச உடனேயும் நம்ம அதை எடுத்துடலாம். அதே பர்மனண்டா வச்சிருக்க முடியாது, அதை எடுத்துடலாம். எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வா அப்படின்னா கண்டிப்பா நிரந்தர தீர்வே இல்லை. அப்ப அந்த நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியது 2 பயிற்சியை மட்டும் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரச்சனையில் இருந்து, தொடர் இருமல் இருந்து வெளியில 100க்கு 100% வர முடியும். அப்படி என்ன 2 ஸ்டெப்பு, 2 பயிற்சி, ரொம்ப காசே செலவில்லை. ஏற்கனவே என்னுடைய யூடியூப்ல நம்ம கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் தனித்தனியா கொடுத்துருந்தோம். ஆனா மக்களுக்கு புரிஞ்சுதா, எப்படி செய்யறது, ஒரு வேலை கஷ்டமா இருக்குமா என்னவோ அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம ஒரு வீடியோவா நம்ம செய்முறையா செஞ்சு காட்டுறோம். பாருங்க, ஒரு பெரிய கஷ்டமான வேலைகள்லாம் இல்லை, பாத்துங்க. இப்போ உங்க 2 விரலை மட்டும் எடுத்துங்க. இந்த பெருவிரலையும் இந்த சந்தன விரல் சொல்லக்கூடிய இந்த 2 விரலை மட்டும் எடுத்துங்க. இப்படி மூக்குல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சுவாசம் எப்பவுமே எப்படி ஓடும்னா, எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் 2 மூக்குலையும் ஓடிட்டு இருக்கோம், 2 மூக்குலையும் வந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லை. ஒரு துவாரத்தின் வழியா ஒரு 1.5 மணி நேரம், மறுபடியும் இந்த துவாரத்தின் வழியா 1.5 மணி நேரம். இங்க இருந்து இப்படி டிராவல் ஆகும், இங்க இருந்து இப்படி டிராவல் ஆகும். 1.5 மணி நேரத்துக்கு விட்டுருக்கு. இந்த டிராவல் ஆகக்கூடிய இந்த இடத்துல வர்றதுதான் சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுழுமுனைனா தண்டு விடத்துல மட்டும் சுவாசம் விடும், அந்த கொஞ்ச நேரத்துக்கு. அதான் நம்ம சொல்லணும். இது
இடது பக்கத்துல ஓடுற நாடியை வந்து இது நாடின்னு பேர். மூச்சு பயிற்சி, மூச்சு வந்து நாடின்னு சொல்லுவோம். இடது பக்கத்துல ஓடுறத இடது நாடினும், வலது பக்கத்துல ஓடுறத வலது நாடின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு நாடி பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இப்ப என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறத இதை சொன்னேன் நானு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 விரலை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பக்கமா ஈஸியா இருக்குன்னு இப்படி இப்படி இருப்பாங்க. அப்படி இல்லை. இது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி, இழுக்கக்கூடிய சக்தி இந்த விரலுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த விரலும் இந்த விரலும் 2 மூக்கிலையும் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இடது மூக்குல இந்த துவாரத்தின் வழியா இப்படி இது எடுத்துட்டு இதை மட்டும் வச்சுக்குங்க. நல்லா அப்படி இழுங்க. இழுத்துட்டு இந்த விரல மூடிக்கீங்க. மூடிட்டீங்களா? இது ஓபனா இருக்கும். இப்ப மூச்சு இழுத்தத மெதுவா மெதுவா அப்படி விடணும். மறுபடியும் இந்த துவாரத்து வழியா இழுக்கணும். வலதுநாடி வழியா அப்படி இழுக்கணும். இழுத்து திரும்ப இடதுநாடி வழியா மெதுவா விடணும். இது எந்த கால அளவு அப்படின்னா, திருமூலர் சொல்லியிருக்காரு பிராணாயாமத்துல. அதுல இது வந்து இப்படி இழுக்கிறது 8 செகண்ட். 1 2 1 2 3 4 5 6 7 8 நீங்களே வச்சுட்டு இழுக்கிறதுக்கு எண்ணிட்டே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இழுத்துட்டு அடைச்சிட்டு ஆப்போசிட்ல எதிர் பக்கத்துல இருக்கிற துளையில நம்ம என்ன பண்ணோம்னா, இடது நாடியில இழுத்தா வலது நாடி வழியா 16 சொல்ற வரைக்கும் மெதுவா வேணும். இப்ப இந்த பலூன் ஊதுறீங்க, விரிஞ்சிடும். அப்படி விரிஞ்சோடனே டக்குன்னு சக்குன்னு சுருங்கிடும். அப்ப நுரையீரலுக்கு உள்ள போன காத்து சடக்குன்னு சுருங்க கூடாது. நமக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதியுடைய பிரச்சனையே என்னன்னா, அந்த மூச்சு குழாயில அடைப்பு. அந்த அடைப்பு இருக்கிறதுனால அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வகையான கழிவுகளை வெளியேற்றும். தோல் கழிவு வெளியேற்றும், சிறுநீரம் கழிவு, கல்லீரல் கழிவு, மலம் கழிவு. அப்ப எல்லா கழிவுகளும் வெளியே ஏறுறப்ப நுரையீரல இருந்து வரக்கூடிய கழிவு வெளியே ஏறுவதில்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சளி வெளியே வர முடியாம தான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனை. அப்ப அதை வந்து நுரையீரலை நல்ல விரிய வச்சு மெதுவா சுருக்கணும். அதுக்குதான் இழுக்கிறப்ப 8 விடுறப்ப 16 மெதுவா. இந்த பக்கம் இழுக்கிறப்ப 8, இந்த பக்கம் விடுறப்ப மெதுவா 16. இப்படி காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 5 தடவை செய்யுங்க. ரொம்ப நேரம் அதிகமா எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் டெய்லி, ஒரு 5 நிமிஷம் காலையில, சாயங்காலம் 1 நிமிஷம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, இந்த பலூன் வந்து 10 ரூபா தான் இந்த பாக்கெட். இந்த பலூனோட விலையே 10 ரூபா. இது நிறைய பலூன் இருக்கு பாத்தீங்களா, கலர் கலரா பலூன் இருக்கு பாருங்க. இதுல ஒரு பலூனை எடுத்துக்கங்க. ஒரு பலூனை எடுத்துட்டு இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு ஒரு பலூன் எடுத்து ஒரே தடவையில பாருங்க, இப்படி ஒரே தடவையில ஊதிட்டு விட்டுருங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. திரும்ப இப்படி மூச்சு பிடிச்சு ஒரே ட்ரிப்ல ஊதுங்க. எவ்வளவு தூரம் பெருசு ஊதுறீங்களோ ஊதுங்க. பலூன் உடஞ்சா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டு மறுபடியும் விட்டுருங்க, மெதுவா விட்டுருங்க. அப்ப இந்த மாதிரி இதுல ஒரு 5 தடவை, அப்ப மூச்சு பயிற்சியில ஒரு 5 தடவை, இந்த பலூன் ஊதுறதுல ஒரு 5 தடவை. இந்த 2 மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. 10 நாள் 15 நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த இருமல் இருக்கிற இடம் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மறையும். தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய இந்த இருமல் அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அட நமக்கா இருமல் வந்து திடீர்னு இருமல் வரும், இருந்திருந்த மாதிரி இருமல் வரும். இப்ப இவங்களுக்கு எப்படி இருமல் வரும்னா, இருந்திருந்த மாதிரி இருமல் வரும். நல்லாதான் இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு டஸ்ட் அலர்ஜியா இருக்கும். திடீர்னு இருமல் நிக்காம வரும், மூச்சு விடாம இருந்துவாங்க. அப்ப நம்ம டாக்டர் என்ன சொல்லிடுவாரு, உங்களுக்கு சாம்பிராணி ஆகாது, ஊதுபத்தி ஆகாது, டஸ்ட் அலர்ஜி ஆகாது. இன்னைக்கு நாடே கெட்டு போய் கிடக்குது. எதுவுமே இல்லாம எப்படி மனுஷன் எந்த இடத்துக்கு தான் போகுது? அப்ப நீங்க இந்த பயிற்சி மட்டும் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ரிசல்ட் என்னங்கிறத கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.